உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பிரசன்னத்துல வந்திருக்கிற உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்து, கவலைகளை மறந்து, கண்ணீரை மறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பிரசன்னம் நாடி வந்திருக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவ மகிமை நம்மை நிரப்புவதாக. ரபலப ஷகரபலபரபல ரிகரபலபோ ஜீசஸ் அப்பா, உள்ளங்களை தேற்றிருங்கப்பா. உங்க பிரசன்னத்துல வந்திருக்கிற ஒருவர் கூட வீணா போக கூடாது ஆண்டவரே. என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. என் தேவனே, என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உன் சமூகத்திலே. அவருடைய சமூகம் நம்முடைய கண்ணீரை துடைக்கும், கவலைகளை மாற்றும், நிம்மதியை கொடுக்கும். என் இயேசுவே, என் இயேசுவே, என் ராஜனே. சொல்லுங்க, நான் ஏங்குறேன்ப்பா. இந்த பிரச்சனை காலையில நிரப்பட்டப்பா. உன் வசனம் தியானிக்கிறேன், இதயத்தில் ஆறுதல் உண்டாகிறது ஆண்டவரே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் நீங்க என் கூட இருக்கும்போது நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே. உங்க கோலும் உங்க தடியும் என்னை தேற்றும் அப்பா. என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீர் ஆண்டவரே. என் பாத்திரத்தை நிரம்பி ஒழிய செய்வீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. வசனம் தியானிக்க வாழ்க்கையில் பாரங்கள் நெருக்குகிறதோ, நெருக்கத்தோட வந்திருக்கிறீங்களா? என்ன புரிஞ்சு கொள்ள யாரும் இல்ல நினைச்சு வந்திருக்கிறீங்களா? உங்களை புரிந்து கொள்ள ஒருவர் உண்டு. அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் இயேசு. ஒரு நண்பனை போல, ஒரு தாயை போல, தகப்பனை போல
அதிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிற ஒரு உறவு இருக்குமானால் அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவினுடைய அன்பு. சிலுவையிலே தன்னையே நமக்காக தியாகமாக தந்த அன்பு. அந்த அன்புக்கு முன்னாடி எந்த அன்பும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்குகையில் உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்குகையில் உம் பிரசன்னமே அடைக்கலமாகிறே என் அடைக்கலமே. திக்கற்ற நிலமையில் இருந்தாலும் நீடம் கொள்ளுவே உம் சமூகத்திலே. சொல்லுங்க, திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் கூப்பிடுவோமா? எனக்கு இரக்கம் செய்யுமாறு உம்மையே நம்புவேன். உம்மையாய் ஆராதிப்பேன். உம்மையாய் ஆராதிப்பேன் அப்பா. சொல்லுங்க, என் வாழ்வில் அசையாது கண்மலை நீங்கதாப்பா, கோட்டை நீங்கதாப்பா. சொல்லுவோமா? நம்பிக்கை நாயகன், நம்பிடுவேன் நான் உம்மை. தீபமே ஜோதியே ஜோதியே எந்தன் வாழ்வில் பிரகாசிக்கும் தீபமே ஜோதி. கூப்பிடுவோமா? நீங்கள் நம்புகிற ஒரே ஒரு தேவன் இயேசுவாய் இருப்பார். கூப்பிடுவோமா?
சொல்லுவோமா, சபையாய் கூப்பிடுவோமா, நம்பிக்கை நாயகனே உம்மை மட்டும் நம்புவோமப்பா. நம்பிக்கை நாயகன் நீரே, ஒருவரை கூட வெறுமையா போகாதீங்கப்பா. என்னோட வாழ்வில் சூழ்ந்து நிற்கிற கேடகம் நீங்க ஆண்டவரே, துருகம் நீங்க தான்ப்பா. கேடகமே துருகமே. நல்ல கரங்களை தட்டி என் வாழ்க்கையில சூழ்ந்து நிற்கிற கேடகம் நீங்க தான் ஆண்டவரே, என்னுடைய அரண் நீங்க தான் ஆண்டவரே. ஓ, என் கேடகம் நீங்க தான் ஆண்டவரே, என் தலையை உயர்த்துகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. உம்மையே நம்புவோம், உம்மையே நம்புவோம், உம்மையே நம்புவோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லவே கூடாது, எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஹalleluya. தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனை சந்தோஷிப்பிக்கும், கவலைகளை நீக்கும், கஷ்டங்களை மாற்றும், நம்மை வேறு மனிதர்களாக மாற்றி அனுப்பும். ஹalleluya. சவுல் முதல்ல போகும்போது கழுதையை தேடி தான் போனான். அவங்க அப்பாவோட கழுதை காணாம போச்சு, கழுதையை தேடி போனான். ஆனா ரிட்டர்ன் வரும்போது அவன் கழுதையை தேடி போனவனாவே வரல. சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வேறு மனுஷனாய் வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, அங்க தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்லாம் ஒரு இடத்துல தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துக்கு நீ போவ, அங்கு போகும்போது நீ அவர்களோடு சேர்ந்து தீர்க்க தரிசனம் உரைத்து வேறு மனுஷனாய் ஆவாய்ன்னு சொல்றாரு. அன்பு தேவஜனமே, வெளியே இருந்து வரும்போது நீங்க கழுதையை தேடுறவங்களா ஒருவேளை வந்திருக்கலாம். ஆனா இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது வேறு மனுஷனாக, வேறு மனுஷியாக நீங்க புறப்பட்டு செல்ல ஆசையா இருக்கிறீங்களா? தேவ பிரசன்னத்துல வந்திருக்கிற நாம் வேறு மனிதர்களாய், ஒரு தீர்க்க தரிசிகளாய் நீங்க இங்கிருந்து புறப்பட்டு போகணும் தான் தேவனுடைய திட்டம். அப்படிதானே? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இங்கிருந்து போகும்போது ஒரு தீர்க்கதரிசியா போங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு உங்க வாய ஒரு தேசமே பார்த்துக்கிட்டு இருக்கு. சவுல கூட ஃபர்ஸ்ட் கழுதை தேடுறவனா தான் பார்த்தாங்க எல்லாரும். ஆனா ரிட்டர்ன் வரும்போது அவனை ராஜாவா பார்த்தாங்க. அவன் பேச்சுல மாற்றம் இருந்துச்சு, அவன் செயல்ல மாற்றம் இருந்துச்சு, அவன் முகத்துல மாற்றம் இருந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. எப்படி வந்துச்சு? தீர்க்கதரிசிகளோட சேரும் போது அவனும் தீர்க்கதரிசன அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். நல்ல கரங்களை தட்டி. இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்களும் இன்று புறப்பட்டு போகும்போது ஒரு தீர்க்கதரிசிகளா போறீங்க. ஒருத்தவங்களை பார்த்தா அப்படியே சொல்ல போறீங்க, கர்த்தர் உங்களை கொண்டு இப்படி செய்யறார். உங்களை தேசத்தை கர்த்தர் பார்க்கிறோம். நம்ம சவுலுக்கு தேசத்தை கர்த்தர் ஆளுகிற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அற்பமா ஒரு கழுதையை தேட போனவன், ஒரு சின்ன கோத்திரத்துல இருந்து வந்தவன், ஆனால் அவனை கர்த்தர் ராஜாவாக செலக்ட் பண்ணினார். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நமக்கும் பேக்ரவுண்ட் இல்லை அப்படி இப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கிறீங்களா? நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லையே, நமக்குன்னு யாரும் இல்லையே நினைக்கிறீங்களா?
உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இந்த கூட்டத்தோட சேர்ந்துக்கோங்க. நீங்களும் தீர்க்கதரிசன அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போகும்போது ராஜாவா புறப்பட்டு போவீங்க. ஹல்லேலூயா. ராஜாக்கள் இருக்கிற இடத்துல ராஜா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பாடி நாம் உயர்த்துவோமா? இயேசு ராஜா நம்ம மத்தியில வந்திருக்கிறார். நாம் கூடியிருக்கிற இந்த இடத்திலே நல்ல கரங்களை தட்டி இருளான நம் வாழ்வை ஒளியாக மாற்ற, தடைகளை தகர்த்து போட, நம்மை சந்தோஷமாய் மாற்ற அவர் வந்திருக்கிறார். நன்றி அப்பா. வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. சொல்லுவோமா? இயேசுராஜன் இந்த இடத்திலே. இருளான உன் வாழ்வு இப்பொழுதே வெளிச்சமாய் மாறப்போகிறது. பேரொளியாய் நம்மை அவர் வீசி நம்மை எழும்பி ஜொலிக்க செய்கிற தேவன். நன்றி அப்பா. இன்று நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நோய்கள், பேய்கள், சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுமே அவருக்கு முன்பாக. நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு போயிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது.
அக்கினி இறங்கிடுதே. ஆவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. சொல்லுவோம், பாடுவோம், அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறதே. ஓ, நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறதே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. பாடுவோமா, எல்லாரும் சொல்லுமா, இயேசுராஜன் வந்துவிட்டார் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா, 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 ஓசன்னா. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. சொல்லுமா, இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. நல்ல கரங்களை தட்டி ஆவியின் வல்லமை நம் மத்தியிலே அளவில்லாமல் ஊற்றுகிற தேவன். நாம் அனலாய் கொழுந்து விட்டு எறியும்படி அக்கினியை நம்ம மேல போடுகிற தேவன். அனலாய் கொழுந்து விட்டு எரிய செய்கிற தேவன். அபிஷேகத்தினால் சகல நுகங்களும் முறிந்து போனதற்காய் நல்ல கரங்களை தட்டி எல்லா நுகங்கள், உங்களுக்கு விரோதமாக இருந்த தடைகள், குடும்பத்துக்கு விரோதமாக இருந்த தடைகள், எல்லா ரட்சிப்பை தடுக்கிற எல்லா தடைகள் எல்லாம் விலகி போனதற்காக நல்ல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. ஓ ஹalleluya. ஆண்டவர் நம் வாழ்க்கையில பாராட்டின அவருடைய கிருபைகள் மேலானது. இதுவரைக்கும் நாம் நிற்கிறோம் என்றால் இந்த மார்ச் மாதத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. வசனம் இப்படியாக சொல்லுகிறது பிரசங்கினுடைய புஸ்தகத்திலே, நான் நிற்பதும் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். இந்த காலையில புது கிருபையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க எனக்கு பாராட்டி நம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. நான் இதுவரைக்கும் நிக்கிறேன்னா அது உங்க கிருபைப்பா. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய கிருபை உங்களை தொடர்ந்து வழி நடத்தும். இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் உங்களை தாங்கி வழி நடத்தும். இந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை தட்டி நீங்க பாராட்டின எல்லா தயவுக்காக நன்றி அப்பா.
விலகாமலே நடத்தி வந்தீரப்பா. ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கிற முடிவுகளை உங்களுக்கு தரும்படியாக அவர் உங்கள் பேரில் இழைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை கண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. சொல்லுங்க, முடிவுகளை என் வாழ்வில் தருவீங்கப்பா. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். கண்களால் கண்டீரப்பா. சொல்லுமா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை கண்ணீரும் விழுந்திருக்கிறீங்களா? இன்று ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி. நம்பிக்கையோட சொல்லுங்க, மகிழச் செய்வீங்கப்பா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாரே, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்து, தகப்பனை போல சுமக்கிற தேவன், இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். சொல்லுமா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமா. அவர் ஆச்சரியமான தேவன், அதிசயமாய் நம்மை நடத்துகிற தேவன். முழு உள்ளத்தோடு சொல்லுமா. அதிசயமானவரே, என் வாழ்விலே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன். நன்றி உள்ளத்தோடு சொல்லுவோமா. இதுவரையில் நீர் என்னை தாங்கினதற்கு நான் தகுதி இல்லாதவப்பா, ஆனால் எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களே. நான் தகுதியும் இல்லை, மாறாமலே மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்து, மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்து,
அளவுக்கு அவர் ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிற தேவன். நினைச்சு பார்த்தோம்னா அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா ஒன்னையும் நினைச்சு பார்த்தா நீங்க ஆச்சரியமானவரப்பா, நீங்க அதிசயமானவர்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. நமக்கு கூட இந்த மாசத்துல கூட ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. பாருங்க, என்ன சூழ்நிலைகளை நீங்க சோர்ந்து போயிருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்றாரு, எழுந்திரு, நீ இப்படி இருக்க கூடாது. எலியா சோர்ந்து போய் சூரிய செடியில படுத்திருக்கிறாரு. ஆண்டவர் சும்மா விடல, ஒரு காகத்தை கொண்டு போஷித்து எழுந்திர, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்றாரு. அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை சூறை செடியின் அனுபவம் போல உங்களுடைய அனுபவங்கள் இருக்கா? நான் ஆண்டவருக்காக எழுந்திருக்க முடியாதோ, இப்படியே அமிழ்ந்து போயிருவேணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரு, எழுந்திரு, படுக்கையை சுருட்டி போட்டு நட, நான் உன் கூட இருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். அல்லேலூயா. எத்தனையோ சறுக்கல்கள் வாழ்க்கையில வந்தாலும் அந்த சறுக்கலின் நேரத்துல கூட தேவன் சறுக்கி விழுந்து விடாதபடி கரத்தை பிடித்து தூக்கி எழுந்திரு எழுந்திரு என்று சொல்லி நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். சொந்த பந்தங்கள் மாறினாலும், உறவுகள் பிரிந்து போனாலும், நாம் நம்பினவர்கள் நம்மை கைவிட்டாலும், உங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு அன்பு, உங்களை நேசிக்கிற ஒரு அன்பு, எப்பொழுதும் நிழலாய் கூட வருகிற ஒரே ஒரு அன்பு, அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற, நாம் தெரிந்து கொண்ட, நம்மை அவர் தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. ஹல்லேலூயா. ஆமென். நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நெருக்கத்துல நீங்க எனக்கு உதவாம போயிருந்தீங்கன்னா நான் எப்படியோ போயிருப்பேன் ஆண்டவரே. ஆனா நீங்க என் கூட நெருக்கத்துல இருந்ததுனால, என் கூட இருந்ததுனால, மனுஷர்கள் என்னை பார்த்து சிரிக்க விடாம என்னை திரும்பவும் தூக்கி எடுத்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி இருந்த உள்ளத்தோடு இந்த பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். கூட இருப்பார். சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் அவர் தான் உங்களை பலப்படுத்துவார். மன வேதனையோடு தவிக்கிற போது உங்க மனதிற்கு மருந்தாக இயேசு வருவார். அவர் உங்களை வாழ வைப்பார், திரும்பவும் நிலைத்து நிற்க செய்வார். என்னோடு நான் சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே பலன் தந்தி. தனிமை நேரத்தில் இருக்கிறீங்களா? இயேசு உங்க கூட இருப்பார். சோர்ந்து போன நேரத்தில் இயேசு உங்க கூட இருப்பார். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். நீரே பலன் தந்தி.
தோல்வியின் நேரத்தில் துணையாக நீர் இருந்தீர் ஆண்டவரே. நான் தவறின நேரத்தில் உம் கரத்தினால் ஏந்தி கொண்டீரப்பா. என் தோல்வியின் நேரம், நான் கலங்கின நேரம் உம் தோள் மீது சாய்த்து கொண்டீர் ஆண்டவரே. அதனால் நான் இன்றைக்கு நிலைத்து நிற்கிறேன் அப்பா. உங்க அன்பிற்காய் நன்றி அப்பா. என் தோல்வியின் நேரத்தில் துணையாக நீரிருந்தீர். நான் தவறின நேரத்தில் ஏந்திக் கொண்டீர். என் தோல்வியின் நேரத்தில் துணையாக நீரிருந்தீர். நான் தவறின நேரத்தில் உன் கரத்தில் ஏந்திக் கொண்டீர். என் தோல்வியின் நேரம், நான் கலங்கின நேரம் உன் தோள் மீது சாய்த்து கொண்டேன். என் தோல்வியின் நேரம், நான் கலங்கின நேரம் உன் தோள் மீது சாய்த்து கொண்டேன். என்னை புரிந்து கொள்ள இயேசு உண்டு. என்னை அரவணைக்க என் நேசர் உண்டு. என்னை தேற்றிடவும் என் இயேசு உண்டு. என்னை தேடிடவும் என் நேசர் உண்டு. சொல்லுவோமா? என்னை புரிந்து கொள்ள இயேசு உண்டு. இயேசு உண்டு. என்னை அரவணைக்க என் நேசர் உண்டு. நேசர் உண்டு. என்னை தேற்றிடவும் என் இயேசு உண்டு. இயேசு உண்டு. என்னை தேடிடவும் என் நேசர் உண்டு. என்னை புரிந்து கொள்ள என் இயேசு உண்டு. என்னை அரவணைக்க என் நேசர் உண்டு. என்னை தேற்றிடவும் என் இயேசு உண்டு. என்னை தேடிடவும் என் நேசர் உண்டு. நன்றி அப்பா. எங்களுக்கு எல்லாமாய் நீர் இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து இதுவரை நடத்தினீர். நன்றி அப்பா. இனிமேலும் நடத்துவீர். உமக்கு நன்றி. இந்த ஆராதனை உமக்கே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மீதியான நேரங்களை கூட இருந்து நடத்துங்கப்பா. எங்களை தாழ்த்தி உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.